இந்த சின்ன காரியம் தானே என்று சொல்லி நம்ம ரொம்ப அற்பமாக பார்க்குற காரியம். ஆனால் அது திடீர்னு என்ன ஆகுது, ஒரு நாள் அது வளர்ந்து நிற்கும். அது கடனாக இருந்தாலும் சரி, சேமிப்பாக இருந்தாலும் சரி. ஒரு அருமையான ஒரு பாஸ்டரமாக சொன்ன ஒரு காரியம், அவர்களுடைய சபையில் இடைப்பட்ட நாட்களில் நடக்கக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் ஒரு அலுமினிய டப்பா மாதிரி ஒன்றை அவங்க தயாரித்து ரொம்ப பெரிய, அது ஒரு பெரிய ஜாடி மாதிரி இருக்கும். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நல்ல தீ வச்சு சூடு போட்டு அந்த கேப்பை மூடிட்டாங்க. அந்த மூடியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை யாரும் எடுக்க முடியாது, அப்படி டைட் பண்ணி வச்சுட்டாங்களாம். 3 வருடங்களாக அந்த இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய காணிக்கைகள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து அவங்க எண்ணி முடித்தோன்னே இதை வாங்கிடுவாங்க, அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்டர்மா கொண்டு என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏதாவது தேவைகள் இருந்தால் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் அதை போட்டுருவாங்க. ஆரம்பம் இப்படி தாங்க இருக்கும், அற்பமான ஒரு ஆரம்பம் பாருங்கள். திடீர்னு ஒரு நாள் அந்த சபை கட்டப்பட்டது. அந்த சபையினுடைய அந்த பிரதிஷ்டையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சபையினுடைய பிரதிஷ்டையில் அந்த சபையை குறித்தெல்லாம் பேசும் பொழுது திடீரென அந்த பாஸ்டர் அழுது கொண்டே ஒரு சாட்சியை சொன்னார். அந்த சாட்சியில் அவர் சொன்னார், நம்ம நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த பலிபீடம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீடிங் டேபிள், இந்த புல்பிட்டு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு பெரிய தொகை வந்துச்சு. அந்த பெரிய தொகை ஒரே நபர் கொண்டு வந்து தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை முன்பதாக அழைச்சாங்க. அந்த அம்மையார் வந்து அவங்களும் அழுது கதறி எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. அவங்க சாட்சியில் சொல்கிறாங்க, எல்லாருடைய பார்வைக்கு சின்னதாக தெரிஞ்ச அந்த சின்ன காணிக்கை நீங்கள் கொடுத்த காணிக்கை, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன காணிக்கைகளை கொண்டு தாங்க நான் அதை சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு இந்த உடைச்சி எடுத்தாங்க இல்லையா, அந்த அலுமினிய டப்பாவை தூக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்களாம். மற்ற நாட்கள் அநேகர் அதை பார்ப்பாங்களாம். அநேகர் அதை பார்க்கும் பொழுது அதை ரொம்ப பரியாசமாக பார்த்து கொண்டு போனாங்க. ஆனால் அந்த அவ்வளோ அழகான ஒரு பலிபீடம், அவ்வளோ அழகான ஒரு சபையினுடைய அந்த ஆல்டர் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைக்கப்படுவதற்கு அற்பமாய் பார்த்த ஒரு அம்மா, ஒரு பாஸ்டர்மாவுடைய, ஒரு சகோதரியுடைய அந்த செயலாக இருந்தது.